பிரம்மாண்டமான கொட்டு முரசு சின்னத்திற்கு மக்கள் கல்வியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உங்களை கையசைத்து உற்சாகத்தோடு உங்கள் வங்கிகளே நம்முடைய நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வெற்றியோடு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மக்களே, ஒரு மாற்றத்தை காருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பையே சென்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை காண உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் காண நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் நம்முடைய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களும் உங்களை காண வந்திருக்கிறார்கள். உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக உங்கள் மத்தியிலே நம் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மக்களை உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக நம் கழக பொதுச் செயலாளரும் இளைஞர்களின் எழுச்சி சக்தியுமான அந்த புனித விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதற்காக வெற்றியின் வீராங்கனையாக நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்.
பார்த்தியா? நீ வந்துடா சைடில் வேணா. வண்டி தானே ஃப்ரண்ட்ல போனா. நவீன் இதை பிச்சு விட நீல இது போட்டுருங்க. நீல பாருங்க, நீல பிச்சு விட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த பக்கம் இந்த விட்டு 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 உங்களை காண்பதற்காக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அன்னியாரோடு நம்முடைய மாநில இளைஞர்களுடைய சக்தியாக விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக இந்த ஆலங்குடி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களாகி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலே தவிர்க்க முடியாத ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்திருக்கிற அன்பு தலைவர் கேப்டனுடைய மறுவுருவமாக அன்னியார் அவர்களும் நம்முடைய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி உங்களை தேடி உங்களுக்காக உழைப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் என கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய போர்முரசு அன்னியார் அவர்களும் கேப்டனின் வெற்றி வீரர் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களும் இந்த ஆளுநர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே தன் கழகத்தின் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய அனைத்து ஒரு பொதுச்செயலாக உருவெடுத்திருக்கிற கழகத்தினுடைய போர்முரசு வெளியமிக்க அன்னியார் விருதுகள் செயல்பார்கள் உங்கள் இளைஞர்களாடி நல்ல உள்ளங்களை தேடியதை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த ஆளுநர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே உங்கள் உங்களை காண்பதற்காக இளைஞர்கள் நாடி வந்து கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். வாரி வாரி வழங்கி மாறி வள்ளலாக வாழ்ந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மறு உருவமாக நம்முடைய இளைஞர்களை எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளரோடு மக்களை உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வெற்றி முகத்தோடு கொட்ட முரசு சின்னத்திற்கு எதிர்காலத்திலே வாக்களித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றியை தேடிப்பாருங்கள் என கேட்டு வெற்றியின் வீராங்கனையாக நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வெற்றி திருமகனாக நம் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் உங்கள் இளைஞரை நாடி நல்ல உள்ளங்களை தேடி மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இது உங்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு முறை வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய மறு உருவமாக உங்கள் மத்தியிலே நம் கழகத்தினுடைய போர்முரசு புரட்சி அன்னியார் அவர்களும் நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடிப்பாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழகத்தினுடைய புரட்சி அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். 2026 ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களும் நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து
தாருங்கள் மக்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ஏற்றத்தை தாருங்கள் மக்களே என கேட்டு உங்கள் மத்தியிலே உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய நிஜ சக்தியாக நம் கழக பொதுச் செயலாளர் அடியார் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி செல்லும் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தாருங்கள் என வெற்றி முகத்தோடு நம் அன்பு தலைவர் கேப்டனுடைய மறுவுருவமாக மக்களே உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களே என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாரி வாரி வழங்கி பாடி வள்ளலாக வாழ்ந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மறுவுருவமாக கண்ணியமிக்க அந்நியார் அவர்களும் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களுடைய இல்லங்களுக்கு முன்னாலே உங்கள் கண்களுக்கு முன்னாலே இதே நம்முடைய அன்பு தலைவருடைய மறுவுருவமாக அவருடைய கேப்டனுடைய உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களாகி உங்களை சந்திப்பதற்காக இதே இந்த பிரச்சார வாகனத்திலே அந்நியார் அவர்களும் நம்முடைய அந்நியாரோடு நம்முடைய வெற்றி வீரன் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு மக்களை நாடி நல்ல உள்ளங்களை கொண்டு மக்களே உங்கள் வீட்டு முன்னாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். வாரி வாரி வளர்ந்து வாரி வல்லலாக வாழ்ந்த எல்லோருடைய இளைஞர்களிலும் நிறைந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மனசாட்சியாக நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிய அரசியல் தலைமையாக அந்நியார் திருமதி ஜெயலலிதா அவர்கள் இடங்களுக்கு முன்னாலே உங்கள் மக்களுக்கு முன்னாலே நம்முடைய கழகத்தினுடைய தலைமையாக கண்ணியமிக்க அந்நியார் அவர்கள் மாற்றத்தை தாருங்கள் மக்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஏற்றத்தை தாருங்கள் மக்களே
கொஞ்சம் கேப் விட்டு ஆடி வாங்கண்ணே. நீங்கள் ரவுண்டு ஆடி வரும்போது கேப் விட்டு ஆடி வாங்க.
அமர்ந்து உங்களை நாடு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். 2026 ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு முயற்சியாக உருவெடுத்திருக்கிறேன். உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்புடன் கொண்ட பெரியோர்களை தாய்மார்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உயிர்களை தேடி இருக்கிறது.
எப்படி திரும்பும் வந்து போகாதுண்ணா. மக்களாகிய சந்திப்பதற்காக வெற்றியை பேணித்தார்கள் மக்களை கேட்டு மக்கள் போற்றக்கூடிய எல்லாம் போயிடுங்க. அப்படியே எல்லாம் முன்னாடி போங்க, முன்னாடி போயிடுங்க. அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க. அந்த கொடியை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்க. இந்த கொடியை கீழே இறக்கி பிடிக்கலாம் அவங்கள. மகத்தான கருவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, மறந்து விடாதீர்கள். வருகிற 26 ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக உங்கள் சக்தி விளங்க வேண்டும் என்று என்றால் வருகிற தேர்தல் காலங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே, உங்கள் கண்களுக்கு முன்னாலே நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அன்னியாரோடு நம்முடைய மாநில இளைஞர்கள் சக்தியாக அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்கள் உற்சாகத்தோடு அன்னியாரோடு கலந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்த வீராங்கனையாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த வீதிகளிலே கம்பீரமாக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உற்சாகத்தோடு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மறுவுருவமாக கேப்டனின் வெற்றி வீரன் விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் உங்கள் வீதிகளிலே உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். மக்களே, பார்ப்பவர்கள் ஒரு மாற்றத்தை அரசியலை உருவாக்குங்கள். வருகிற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக, தைரியத்தின் தலைவியாக, தன்னம்பிக்கையின் இருப்பிடமாக, ஆற்றலின் பிறப்பிடமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே, உங்கள் கண்களுக்கு முன்னாலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் என்னென்ன கனவு கண்டாரோ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். 2026 நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவைகளை ஒழிப்பது நீங்கள் மறவாமல் கொட்டு முரசு சின்னத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தருமாறு அன்போடு பண்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களில் ஒருவராக உழைக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் அவரோடு நம் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அந்த பெரிய தலைவர் கேப்டன் அவருடைய மறுவருவம் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் மத்தியிலே இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம் கழக பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் அவர்கள் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதே உங்கள் மத்தியிலே உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். கண்ணை இமைகாப்பதை போல தமிழக மக்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக எங்கள் கழகத்தினுடைய கூர்முரசு புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாக உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளரோடு இளைஞர்களின் எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை காண்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள் மக்களே. 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் என கேட்டு நம்முடைய கழகத்தினுடைய போர் முரசு கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து மக்களே உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் என கேட்டு கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள் மக்களே, உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகளை சுமந்து உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அன்பு பெரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே உங்கள் கண்களுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கித்தார்கள் மக்களை என கேட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து நம்முடைய வெற்றியின் தூராங்கனையாக கம்பீரமாக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்னியாரோடு நம்முடைய கேப்டனின் வெற்றி திருமகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை தாருங்கள் என அன்போடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னியார் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கிய தலைவர்களுக்கு நன்றியை அன்னியார் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வாக்குகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து தாய்ப்புலமே உங்களை காண்பதற்காக உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளரோடு இளைஞர்களின் எழுச்சி சக்தியாக இருக்கிற நம்முடைய விஜய பிரபாகரன் உங்கள் மத்தியிலே கையை பிடித்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு உற்சாகத்தோடு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள் மக்களே. 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான கருவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உற்சாகத்தோடு உங்களை காண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி பாருங்கள் மக்களை என கேட்பதற்காக மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே உங்கள் கண்களுக்கு முன்னாலே உங்கள் மத்தியிலே உங்களை காட்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற மக்களே, தாய்மார்களே, உங்களை காண்பதற்காக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் உங்கள் கண் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய வெற்றி வீரனாக விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே கை கும்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி பாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான
அரசியல் சக்திகளாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை காண்பதற்காக உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மகத்தான பதவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே உள்ளமர்ந்து மக்களாகிய உங்களை காண்பதற்காக, உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்ப்பதற்காக ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே, உங்கள் வீதிகளிலே, உங்கள் கண் முன்னாலே நம்முடைய கருத்து எம்ஜிஆர் கேப்டனுடைய துணைவியார் அன்புக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வாரி வாரி வழங்கிய பாரி வள்ளலாக வாழ்ந்த அன்புக்குரிய தலைவர் கேப்டன் அவர்களுடைய அரசியல் வாரிசாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களே உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 தாருங்கள் மக்களை என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் உள்ளங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் கூட்டக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் அவர்கள் உங்கள் வீடுகளிலே, உங்கள் வீடுகளுக்கு முன்னாலே, ஏன் உங்கள் கண்களுக்கு முன்னாலே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் நம்முடைய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 தாருங்கள் மக்களை என கேட்டு தாய்க்குலை போற்றக்கூடிய தங்க மங்கையாக தைரியத்தின் தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து எங்களுக்கு உயிரை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். நாடு வந்து கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழல் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் 4ஆம் கட்டமாக இன்றைக்கு இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் வெற்றியை தாருங்கள் என கேட்டு உங்கள் மத்தியிலே இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வெற்றி சிறப்போடு உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளரோடு நம்முடைய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் பாசத்துக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே மக்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கித்தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய அரசியல் வாரிசாக அன்புக்குரிய தலைவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து புரிந்து விடாதீர்கள். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தேடி தர வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் மறைந்தாலும் நம்முடைய இதயங்களிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்த அந்த கரைபடியாக கரத்துக்கு சொந்தக்காரர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களுடைய லட்சியங்களை, கனவுகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு நம் கழகத்தினுடைய போர் முரசாக புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னியாரோடு நம் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்கள் மத்தியிலே கைகூட்டி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக அன்புக்குரிய அன்னியார் அவர்களும் விஜய பிரபாகரன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை நாடி, உங்களை தேடி, உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என அந்த வெற்றி முகத்தோடு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே கையசைத்து இருங்கள் கொண்டிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலை தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். 2026 தமிழக சட்டப்பேரவையிலே
அன்புக்குரிய அந்நியாருடைய குரல் கொடுத்தது நீங்கள் மறவாமல் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொட்டு முரசத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித் தருவதை கேட்டு ஒட்டு முகத்தோடு நம் கழக பொதுச் செயலாளர் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மக்கள் தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நான் வாழ்ந்த காலத்திலே இந்த மக்களுக்காக வாரி வழங்கி மாறி வள்ளலாக வாழ்ந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகளை முன்னெடுக்கக்கூடிய தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் அவர்களும் இளைஞர்களை எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவராக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்களை நாடி மக்களை தேடி உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களுக்காக குரல்களுக்கு மகத்தான கல்வியாக கண்ணியமிக்க அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ஏற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நம்முடைய இளைஞர்களை எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்களும் கைப்பற்றிட்டு மக்களாகிய உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். மக்களே ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு இருகை பின்னிட்டு நம் பொதுச் செயலாளர் கம்பீரமாக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து புரிந்து விடாதீர்கள். தன்னை எதிர்காப்பது போல தமிழக மக்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து தன்னை சக்தி மக்களாகிய உங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு வெற்றியாளர்களை நீங்கள் வருகிற தேர்தல் காலங்களிலே தர வேண்டும் என தமிழக அரசியலே தவிர்க்க முடியாத ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களே வெற்றி மூலனாக விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து சொத்து முரசு சின்னத்திற்கு ஒரு வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து நம்முடைய மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்கள் மத்தியிலே கைக்கும்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலே தாருங்கள் 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 என தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கை கும்பிட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து புரிந்து விடாதீர்கள். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக சட்டப்பேரவையிலே ஒழித்திட நீங்கள் மறவாமல் கொட்டு முரசு சின்னத்திற்கு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என அன்போடு பண்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களின் ஒருவராக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றிகளை வெற்றி கழகமிட்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளரோடு நம்முடைய மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அந்த பொருளை எழுச்சி தளபதி விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை காண்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை இறப்பட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவராக கண்ணியமிக்க அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே
உங்களுக்காக குரல் கொடுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்பதை பறைசாற்றி இதோ உங்கள் மத்தியிலே கேப்டன் ரதத்திலே நம்முடைய மாண்புமிகு அந்நியார் அவர்களும் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஆலங்குளம் பெருமக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, வருகின்ற தேர்தலில் மாநில அரசியல் மாற்று சக்தியாக இருக்கிற தமிழகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புமிகு அந்நியார் அவர்கள் யாரை கையாளுகிறார்களோ அவர்கள்தான் இந்த தமிழகத்தை ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அந்நியார் அவர்களும் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே உங்களை தேர்தல் இளைஞர்களை நாளை நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க உங்களை மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். மகளிர் அணிகள் அணிவகுக்க இதோ உங்கள் மத்தியிலே நம்முடைய புரட்சி அந்நியார் அவர்கள் கேப்டன் ரதத்தோடு இதோ உங்களை தேடி உங்கள் மத்தியிலே வருகை தந்து விட்டார்கள். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்க இதோ கேப்டன் ரதத்திலே உங்கள் மத்தியிலே நம்முடைய புரட்சி அந்நியார் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். அன்பார்ந்த ஆலங்குளம் பெருமக்களே, தமிழகத்துடைய மாபெரும் அரசியல் மாற்று சக்தியாக இருக்கின்ற கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து விட்டார்கள். பெருந்தலைவர் ஐயா கர்மவீர காமராஜர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உங்களை சந்திக்க நேரடியாக உங்கள் மத்தியில் வருகை தந்து விட்டார்கள். கழக தொண்டர்கள் அப்படியே மேடைக்கு முன்னாக கழக தோழர்களின் தொண்டர்கள் அப்படியே மேடைக்கு முன்னால் நின்று அந்நியார் அவர்கள் மேடை ஏறி முழங்க உள்ளார்கள். இதற்கு புரட்சி அந்நியார் அவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் கர்மவீர காமராஜர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் இதோ வருகை தந்து இங்கே நம்முடைய அந்நியாரின் இளைய கேப்டன் அவர்களும் உங்கள் மத்தியிலே முழங்க உள்ளார்கள். உள்ளம் தேடி இல்லம் நாடு நிகழ்ச்சியின் மூலமாக இதோ வருகை தந்து விட்டார்கள். அன்பார்ந்த ஆலங்குளம் பெருமக்களே, உள்ளம் தேடி இல்லம் நாடு நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய ஆலங்குளம் பெருமக்களை நேரடியாக சந்திக்க வெற்றி திருமகளாய் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்று சக்தியாய் நம்முடைய புரட்சி அந்நியார் அவர்களும் நம்முடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் இதே உங்கள் மத்தியிலே மேடையிலே தோன்றி மாபெரும் முழக்கமிட உள்ளார்கள். தமிழகத்திலே மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அரசியல் மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய தென்னகத்தினுடைய ஜான்சி ராணி அரசியல் மாபெரும் ஆட்சி சக்தி மாண்புமிகு அந்நியார் அவர்களும் கேப்டனுடைய அரசியல் வாரிசு மாண்புமிகு இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் இதோ வருகை தந்துவிட்டார்கள். நம்முடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இதோ உங்கள் மத்தியிலே முழங்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள். அனைத்து கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மேடைக்கு முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே நிற்கின்ற கழக தொண்டர்களும் தோழர்களும் மேடைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த
கேப்டன் 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 அண்ணியார் புரட்சி அண்ணியார் புரட்சி அண்ணியார் இளைய கேப்டன் இளைய கேப்டன் இளைய கேப்டன் புரட்சி அண்ணியார் புரட்சி அண்ணியார் இளைய கேப்டன் 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 புரட்சி அண்ணியார் தென்னகத்தின் ஜாஸ்தியார் அண்ணியார் புரட்சி அண்ணியார் ஃப்ரெண்ட்ல போடா. அன்பார்ந்த அன்பார்ந்த தேசிய முற்போக்கு திராவிடர்களுடைய நம்முடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் பொன்மனச்செம்மல் நம்ம எல்லாம் இன்றைக்கு இருகரம் கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞர் பொன்மனச்செம்மலுடைய இதய தெய்வம் ஆசீர்வாதத்திலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நம்ம கழகத்துடைய காவல் தெய்வம் புரட்சி அண்ணியார் அவருடைய தலைமையிலே இல்லம் தேடி உள்ளம் நாடி என்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை இன்றைக்கு மார்க்கெட் நிலையில் ஆரம்பித்து பெருந்தலைவர் காமராஜ் சிலை வரையை நம்மோடு வருகை புரிந்த இளைய கேப்டன் நம்முடைய வழிகாட்டி நாளைய நம்முடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் ராஜேந்திரன் நாத் அவர்களே, நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் நம்முடைய தென்மண்டல பொறுப்பாளர் அருமை அண்ணன் திருவிழா சந்தன் அவர்களே, டல்லஸ் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அன்பொண்ணன் சங்கரலிங்கம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பிரின்ஸ் மாதவன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் நெடுவயல் குமார் அவர்களே, சின்னத்தங்கம் சேகர் அவர்களே, அப்பாஸ் அவர்களே மற்றும் ஆலங்குளம் பேரூராட்சி சேர்ந்த நகர செயலாளர் திருமண செல்வம் அவர்களே, நகர அவைத்தலைவர் பி எம் அருணாசலம் அவர்களே, ராஜேந்திரன் தாஸ் அவர்களே, அப்பாத்துறை அவர்களே, ஆனந்த் அருணா அவர்களே, 15ஆம் வார்டு கவுன்சிலர் சின்னத்தங்கம் அவர்களே, கடையநல்லூர் சட்டமன்ற பொறுப்பாளர் சரவணன் அவர்களே மற்றும் இங்கே குழுமாக கூடியிருக்கின்ற கேப்டனுடைய அன்பு சொந்தங்களே, இதயங்களே, தென்காசி தெற்கு மாவட்ட அலைகடலில் மூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, கேப்டனின் உயிரிடு மேலான உங்களோடு உங்களை அழைத்தவுடன் அந்நியார் வருகிறார் என்று சொன்னவுடன் ஓடி வந்தீர்கள். தம்பி வருகிறார் என்றவுடன் துள்ளி குதித்து ஓடி வந்தீர்களே இந்த திருமுகத்தை காண. நம்முடைய வழிகாட்டி கேப்டன் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற 2 பொக்கிஷங்கள், ஒன்று இளைய கேப்டன், இன்னொரு சண்முக பாண்டியன். தமிழகத்தில் எந்த தலைவர்கள் உண்டா? அந்த ஒப்பற்ற தலைவருடைய திருவிழா இந்த தினம் நாம் ஆலங்குளமாக நடத்தி காண்பித்திருக்கின்றோம். நாம் ஆண்ட கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை, சொந்த காசுல வந்திருக்காங்க. சொந்த காசுல எவ்வளவு பெரிய விஷயம். அந்நியர் அழைத்தவுடன் கடலூர் மாநாட்டிற்கு அலைகளும் போய் சென்றாங்க. இதையெல்லாம் எப்படி சொல்வது, உங்களை பாராட்டுவது? எனவே இந்த தினம் நம்முடைய அந்நியர் அவர்கள் ஆலங்குளம் பகுதியில் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் இங்கே 2 பேருக்கு நன்றி கடைப்பிடிக்கின்றேன். ஒன்று நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்களுக்கு. தம்பி அவர்கள் சாத்தூரை விருது முடித்தவுடன் திரும்பி செல்வதாக இருந்தது. நான் அந்நியர் அவர்கள் கண்டிப்பாக அந்நியாரை தெற்கு மாவட்டத்திற்கும் வடக்கு மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டவுடன் வருகைக்கு அனுமதித்த அந்நியர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தம்பி விஜயபாபு திருமணம் வரவே இல்லை இதுவரைக்கும். இப்போதெல்லாம் முதல் வந்திருக்காரு. எல்லாரும் ஒரு அதற்கு மிக்க மகிழ்ச்சி என் உள்ளத்தில் இருந்து வருகிறது, என் அடி வயிற்றில் இருந்து வருகிறது. விஜயபாபு பார்த்தவுடன் கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கியா? எனவே அன்பு உறவுகளே, மேலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். அது நம்முடைய ஆலங்குளம் காவல்துறை இருக்கு. காவல்துறை ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நேற்று இரவு இதை சட்டசபையில் அந்நியார் நடந்து வரும்போது போட்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டுரை வச்சிருந்தோம். அதை கடத்துங்க நீங்களே.
அதுலதான் எனக்கு கொஞ்சம் மன குறைச்சல். ஆய்வாளர் நல்லவர், டிஎஸ்பி நல்லவர், ஆனால் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் என்கிற ஒரு அதிகாரி வலு கட்டாயமாக சட்டசபையில் நடந்து வருகிற அந்நியாயத்தை போல கடத்த வைக்கும் என்ற துணைக்கு நான் உண்மையிலே வேதனைப்படுகின்றேன். காவல்துறை உண்மையிலேயே உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்தபடியாக அண்ணன் ராஜேந்திரநாத் அவர்களை பேருரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரம் வாழ்க. புரட்சி கலைஞருடைய நெற்றிக்கல்லை திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்று கோயம்பேட்டில் தெய்வமாக வீட்டிருக்கும் கேப்டன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. ஏழை எளிய மக்கள் யாருக்கு எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் கேப்டன் முதலா வந்து நிற்பார், நிதி கொடுப்பார். சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி, ஆந்திராவில் புயல் வந்தாலும் சரி, குஜராத்தில் பூகம்பம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி, செந்தூர் வெடி விபத்தானாலும் சரி, கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமானாலும் சரி, கும்பகோண பள்ளிக்கூட தீ விபத்தானாலும் சரி, காஞ்சிபுரம் ரயில்வே விபத்தானாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா, கேப்டன் வருவார், முதலா நிற்பார், நிதி கொடுப்பார். இன்றைக்கு நமக்கு கேப்டன் தெய்வமாக இருக்கிறார். கேப்டனுடைய நிஜ சக்தி அந்நியார் அவர்கள் கேப்டனுடைய உருவில் நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்தா அங்க போய் மண்சோறு சாப்பிடுறாங்க. எந்த தலைவராவது போய் சாப்பிட்டாங்களா? பெட்ரோல் விலை உயர்வு, சென்னையில சைக்கிள்ல போனாங்க. எந்த தலைவராவது போனாங்களா? விவசாய பிரச்சனைக்கு டிராக்டர் ஓட்டிட்டு போனாங்க. கேப்டன் நமக்காக அவங்களுடைய நிஜ சக்தியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதே போல இலங்கை தமிழர்களை வைத்து கபட நாடகம் போடுகிறவர்களுடைய மத்தியில் தன்னுடைய மூத்த புதல்வனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்றைக்கு நமக்கு அரசியல் வாரிசா நம்ம முன்னாடி விட்டுட்டு போயிருக்கிறார். நிச்சயமாக இந்த 2026 அவங்கங்கிறாங்க, இவங்கிறாங்க. ஆனா நாம எங்கேயோ அதுதான் ஜெயிக்கும். கேப்டன் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அந்நியார் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. நிறைய பேசணும், மீண்டும் நான் வருவேன், அப்ப பேசுறேன். இங்க 2-3 தடவை நான் நின்று இருக்கிறேன். எனக்கு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பகுதியில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த காவல் நிலையத்துக்கு கீழ்பக்கம் சுரங்க பாதை அமைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, மங்காபுரம் அரசு ஸ்கூல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மயான பூமி இருக்கு. ஆனா ஹைவேஸ் போட்டாங்க, மக்கள் கிராஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஆலங்குளத்துல அரசு ஆஸ்பத்திரி தான் இருக்கு. ஆஸ்பத்திரியில டாக்டர் கிடையாது, மருந்து கிடையாது. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றாங்க. 35 நாள் தான் வேலையை கொடுக்கறாங்க. அந்த 35 நாளைக்கும் சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அதே போல இங்க முக்கியமான ஒரு வாழ்வாதாரம் பீடி தொழில். அந்த பீடி தொழில் சுற்றுபவர்களுக்கு பென்ஷன் உயர்த்தி கொடுக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு தேர்தல் வர்றாங்க, வாக்குறுதி கொடுக்கறாங்க, போயிடுறாங்க. அதே போல இந்த பஸ் ஸ்டாண்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி ரூபாய் பட்ஜெட். அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே நிக்குது. இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டல. ஒரு சிலருடைய வெறுப்புக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே நிக்குது. அடுத்து அது பட்ஜெட் கூடும். எப்ப கட்டுவாங்க? சோ இந்த மாதிரி ஆலங்குளத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மீண்டும் நாங்க சொல்றோம், 26ல அந்நியார் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருக்கிறோம், வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க புரட்சி கலைஞர், எங்கள் ஆசான், சொந்த தங்கம், மதுர சிங்கம் கேப்டன் அவர்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக கேப்டனுடைய அரசியல் வாரிசு, இன்றைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகர்,
நமக்கெல்லாம் கேப்டனுடைய மறு உருவம் தம்பி விஜய பிரபாகரன் இதோ உங்கள் முன்னாடி உரையாற்றுவார். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தென்காசிக்கு முதல் முறை நான் வந்திருக்கேன் கட்சி சார்பாக. பழனிசங்கரன் சொன்ன மாதிரி என்னோட வேலைகள் வந்து சாத்தூர் விருதுநகர் வரைக்கும் முடிச்சுட்டு நான் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அன்போடு அழைத்ததுனால என்னோட பணிகளை தள்ளி வைத்து உங்களை காண இங்கே நான் வந்திருக்கேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்களை உங்களையும் தொண்டர்களை இங்கே சந்திக்க. ஏன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு, ஆனால் நம்ம தேமுதிக தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சியிலும் இல்லைன்னு கேப்டன் அடிக்கடி சொல்லுவார். பாக்கியம் படைச்சிருக்குன்னு சொல்லுவார். அதுதான் உண்மை. ஏன்னா எத்தனையோ சோதனை தோல்விகள் காலம் இருந்தாலும் இன்னைக்கும் இந்த சிவப்பு மஞ்சள் கருப்பு துண்டு போட்டு கேப்டன் 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 கூட வரீங்களா? இதுதான் உண்மையான உழைப்பு, உண்மையான பாசம். இதுதான் கேப்டன் சொல்ல, இது கட்சி இல்லடா, இது எங்க குடும்பம் அப்படின்னு கேப்டன் எதுக்கு சொல்லிருக்காரு. இதுக்குதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற தொகுதியில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இங்க வரணும். அதுக்காக மக்களாக நீங்கள் அனைவரும் இந்த முறை முரசுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து தெய்வமும் மக்களும் சேர்மிக்கப்பட்ட கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால் கேப்டன் உங்க சொத்து, எங்க சொத்து, எங்க அப்பாவோட உங்க சொத்து. தேமுதிக என்ற கட்சியும் அது கட்சி. அதனால் மக்களை நீங்கள் இந்த முறை நல்ல சிறந்த ஒரு வேட்பாளர் இங்க நின்னாங்கன்னா கண்டிப்பா முரசுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு சின்ன உதாரணம் இங்க நான் சொல்றேன். கேப்டன் ரிஷிவந்தியம் அப்படின்னு ஒரு தொகுதியில போட்டியிட்டார் 2011. அப்போ வந்து மணலூர்பேட்டையில் 50 வருஷத்துக்கு ஒரு பிரிட்ஜி கேட்டாங்க அந்த ஊர் கிராம மக்கள். ஆனா 50 வருஷம் நடக்க முன்னாடி ஒரு விஷயம், அன்னைக்கு முரசு சின்னம் வென்று கேப்டன் காலடி விருத்துவனே முடிஞ்சது. இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் இல்லைனாலும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே இங்க கேப்டன் தான். இங்க யாரு கோட்டைக்குள்ள போனாலுமே, சட்டசபைக்குள்ள போனாலுமே மக்கள் பிரச்சனை என்ன அதை கண்டிப்பாக மக்களுக்காக பேசி அந்த மக்களோட உரிமை என்னன்னு மீட்டெடுப்போம். அதுக்காக தான் ஜனவரி 9 கடலூர்ல மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாக்குகள் நீங்க கொடுத்துருப்பீங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆனா தேமுதிக நீங்க கொடுத்து பாருங்க. உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் எப்படி சட்டசபைகள் போய் உங்க வீட்டு பிரச்சனை எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் நாங்க அப்படி பார்ப்போம். ஏன்னா நாங்க கேப்டனோட வளர்ப்பு எங்க தலைவர் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இனம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாங்க எல்லாருமே நீங்க ஒன்றுபட்டிருக்கோம்னா அது ஒன்னே விஷயம், கேப்டன் என்ற ஒரு சொல், அந்த தெய்வத்துக்காக தான் இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க நம்ம எல்லாரும் ஏன் இருக்கோம்னா கேப்டன். இன்னைக்கு வந்து ஜனவரி 9 அந்த மாநாடு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் இல்ல அந்த கட்சி அவ்வளவுதான், அந்த மாநாடு ஒழுங்கா நடக்காதுன்ட்டு. ஆனா ஒத்துமொட்ட தமிழ்நாடு இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சதுக்கு காரணம் கேப்டன் சம்பாதிச்ச அந்த தொண்டர்கள் தான். இது ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாருமே சொன்ன கேப்டனுக்கு பிறகு யாரு இல்லைன்னு. கேப்டனுக்கு பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி 1990 கேப்டன் அவங்க திருமணம் செஞ்சாங்களோ அந்த செகண்ட்ல இந்த வரைக்கும் ஆணி வேறு என்ன தொண்டர்கள் எப்படி எங்க அம்மாவுக்கு தெரியும். கடந்த 2 வருஷம் இந்த கட்சி எப்படி வழி நடத்தினாங்கன்னு அவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். கடந்த 10 வருஷம் கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு புறம் கேப்டனும் மறுபுறம் அந்நியார் எங்க அம்மா வந்து எப்படி இந்த கட்சியை வழி நடத்தினாங்க நான் பார்த்துருக்கேன். இங்க இத்தனை பெண்மணிகள் நீங்க சுத்தி இருக்கீங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அதனா எவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க. மகனுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி எவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க. ஆனா 10 வருஷம் அவங்க மேல அவதூறுகளை ஒரு பக்கம் தாங்கிட்டு, இன்னொரு பக்கம் கட்சியை நடத்திட்டு, இன்னொரு பக்கம் கேப்டனை பார்த்துட்டு தினமும் இரவு 3 மணி நேரம் தான் அவங்களுக்கு தூக்கம். அவரோட மகனால எனக்கு தெரியும். ஏன் எப்படியாச்சும் உங்க சொத்து உங்க கேப்டன் உங்களுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு நாங்க குடும்பத்தோட உழைச்சோம்.
இதுதான் இன்னைக்கு லண்டன், சிங்கப்பூர், துபாய் எங்கெங்கயோ கேப்டனை கொண்டு போய் குணப்படுத்த முடியல. என்னைக்கோ நம்மளெல்லாம் விட்டு போயிருக்க வேண்டிய ஆனா ஒரு 10-12 வருஷமா காப்பாத்தினாங்கன்னா அதுக்கு அனைத்து பொறுப்பும் அதுக்கான உழைப்பும் தனது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அழுத்தமா நான் சொல்லுவேன். இந்த நிலையில இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கட்சியை பத்தி பேசுறது, தப்பா பேசுறது ஏன் அப்படின்னா திரும்பியும் தேமுதிக பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வந்துடும் தான். ஏன்னா இந்த கட்சியில தான் இன்னைக்கு அந்த மாநாடு எதுக்கு சொல்றேன்னா, வெறும் எங்க கேப்டன் இல்லைனாலும் எங்க கேப்டன் தோற்ற கூட இன்னைக்கு கிளம்பி வந்தாங்க எங்க தொண்டர்கள். நீங்க கேப்டன் இல்லைன்னா எங்க தேமுதிக இல்லைனாலும் எங்க தேமுதிக கொள்கையை தோற்க கூட கிளம்பி வந்தாங்க எங்க தொண்டர்கள். அதுதான் நீங்க பண்ண வெற்றி. கடைசி வரைக்கும் எங்க கேப்டனுக்காக நாங்க எல்லாருமே போராடுவோம். ஏன்னா எங்க கேப்டன் சொன்ன ஒரு வார்த்தை எங்க தாரக மந்திரமா இருக்கு. இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லது செய்யணும் இன்னைக்கும் தினமும் கேப்டன் நாளைக்கு 3000 பேருக்கு சாப்பாடு தினமும் போகுது. ஏன் இன்னைக்கு கேப்டனோட ஆசையை நிறைவேற்ற எங்க குடும்பத்தோட கடமை. இன்னைக்கு மக்கள் ஏன்னா கேப்டனோட சந்தோஷமே அவர் எதிரில் பார்க்கறவங்க சிரிச்சு புண்ணையோட அந்த பசியில சாப்பிடுறதுனால கேப்டன் சந்தோஷம் இருக்கு. எங்க இன்னைக்கு கேப்டன் நம்ம புதைக்கப்பட்டிருக்கோமோ அங்க அதே இடத்துல அத்தனாயிரம் மக்களோட வயிற்று பசி ஆற்றும். இதெல்லாம் ஏன் அப்படி சொன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரணும். மக்கள் நீங்கள் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் அது யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். பெண்கள் இருக்கலாம் அரசியல், ஆனா தலைவர் அப்படின்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். என்னை சுத்தி எனக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. பெண்கள் உரிமையை மீட்கணும், பெண்களை காப்பாற்றணும், பெண்களை காவல் பண்ணுன்றீங்களே. நீங்க ஒரு பெண் தலைவர் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஜாதி மதம் கட்சி எல்லாம் தூக்கி ஒரு பெண் பின்னாடி வாங்க. ஒரு பெண் தலைவர் பின்னாடி வாங்க. ஒரு புரட்சி செய்யுங்க. புரட்சி கலைஞரை பார்த்துட்டீங்க, புரட்சி தலைவியை பார்த்துட்டீங்க. நீங்க புரட்சி செய்யற லேடி கேப்டன் நீங்க எல்லாரும் பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். மக்களை நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாருமே நான் தான் பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் நீங்க ஓட்டு போடுறதால அவங்க பெரியவங்களா இருக்காங்க. மக்கள் நீங்க எல்லாரும் முனசுக்கு போட்ட முனசுதான் பெருசு. நீங்க நான் பெருசு நீ பெருசு யாரும் பேச முடியாது. மக்கள் நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அதனாலதான் அந்த இடத்துல நீங்க உட்காருங்க. ஆனா மக்கள் நீங்கள் சிந்திச்சு முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். கேப்டன் ஊழல் செஞ்சு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? தேமுதிக யாராவது தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? கேப்டன் நல்லவர் தேமுதிக நல்லவங்க இப்படி பார்க்காமயே ஜெயிக்க மட்டும் வைக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்காக வீதியா வரும், ரோடா வரும், மக்களுக்காக எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு செய்யணுமே மக்களை சிந்திக்க மாட்டீங்க. எலெக்ஷன் நேரத்துல காசு கொடுத்துறாங்களா? அதுக்கு மாறிடுறீங்களா? மக்களை நீங்கள் சிந்திங்க. வேணாம் நீங்க சொல்லாதீங்க, மீடியா அங்க பார்த்து சொல்லுங்க வேணான்ட்டு. காசு வேணுமா வேணாமா? நல்லாட்சி வரணும்ல, ஒரு மாற்றம் வரணும்ல, கேப்டன் ஆட்சி வரணும்ல. அதுக்கு ஒரு நல்லது ஒரு முடிவு எடுப்பாங்க நம்ம அந்நியார். அதனால இந்த தேர்தல் யாரோட கூட்டணி போறோமோ நம்ம ஒன்றுபட்டு செயல்படுங்க. எனக்கு இவங்க ஆதரவு எனக்கு அவங்க ஆதரவு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை என்ன சொல்றேன்னா சத்திரத்தோட சாணக்கியனா இருக்கிறது முக்கியம். தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை எம்எல்ஏ சீட் இருக்கு முக்கியம் இல்ல, தேர்தலுக்கு பிறகு யாருக்கு எத்தனை எம்எல்ஏ சீட் இருக்கு அதுதான் 5 வருஷம் பேசும். அதான் சொல்றேன், சத்திரனா இருக்கிற சாணக்கியத்தனமா நீங்க இருக்கணும். இங்க இருந்து நான் தமிழ்நாடு எல்லா தொடர்களும் நான் சொல்லிக்கிறேன். ஈகோ பொறாமை நீ பெறுவ நான் பெறுவ எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க. 2005 கேப்டனுக்காக எல்லாரும் வேஷ்டி மடிச்சு கட்டி நீ மாநாட்டுக்கு வந்தீங்கல்ல, 2027 அதே மாதிரி வேஷ்டியை மடிச்சு ஒவ்வொரு தொழிலும் வேலை பார்த்து நம்ம ஓட்டை நம்ம வெளியே எடுக்கணும், நம்ம வீட்டு எடுக்கணும். நம்ம யாரும் நிரூபிச்சே காமிக்கணும். அந்த தேர்தல் நம்ம நிரூபிச்ச இவனை யாருக்கு ஒரு 4 நாள் ரூம்ல உட்காந்து நம்மளே பார்த்து கேள்வி கேட்க நம்ம திருப்பி பதில் கொடுக்கறது முகநூல நீங்க பதில் கொடுக்குற வெற்றியை நீங்க திருப்பி அடிங்க. அதுதான் உங்களுக்கு முகத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி. இதுதான் நான் சொல்றேன், வெற்றியை நீங்க திருப்பி அடிங்க. அதுக்குதான் சொல்றேன், இந்த ஈகோ பொறாமை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கேப்டன் என்ற ஒரு சொல் தேமுதிக என்ற கட்சிக்கு வரி வேலை பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நிச்சயம் அடுத்த வருங்காலம் உங்களுக்கு பொற்காலமான இருக்கும் நீங்க சொல்லிக்கிறேன். ஆனால் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்நியார் முடிவு பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் அதுக்கு சேர்ந்து வேலை பார்ப்போம். செஞ்சிடலாமா? கேட்கல சத்தமா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம வாங்குற எத்தனை சீட் வாங்கலாம் 100% ஜெயிக்கணும். அது 20, 25, 15 எது வாங்கினாலும் வாங்குற சீட் 100% ஜெயிச்சனாலே அதுவே
அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. யாருமே பண்ணாத ஒரு ஹிஸ்டரி இந்த முறை தேமுதிக செய்யணும். அதுக்கு உறுதுணை இந்த விஜய பிரபாகர் ராத்திரி பகரா உங்க நிலலாம் இல்ல வேலை பார்க்க நான் தயாரா இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து வேலை பார்க்க யாரெல்லாம் தயாரா கை தூக்க. இன்னைக்கு நான் எம்எல்ஏ எம்பிஆர் இங்க வரல. எங்க அப்பாக்கா இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்களே, நீங்க ஜெயிக்கணும். அதுக்காகவே நான் நிக்கிறேன். இது நீங்க கை தட்டுறதுக்கோ விசில் அடிக்கிறதுக்கோ இது நான் சொல்ல. நான் கேப்டனோட மகன். எங்க அப்பா எங்களுக்கு என்ன செய்வாரோ அதைத்தான் என்னை நானும் செய்ய ஆசைப்படுறேன். நீங்க அங்க தொடர்ந்து ஜெயிச்சிருந்தா கூட முன்ன பின்னா இருக்காங்க. இந்த தோல்வி கணக்கு நிக்கிறீங்களே, இதுக்கு நான் கடைசி வரைக்கும் தலை வணங்குவேன். கடைசி வரைக்கும் உங்கள் கூட நான் நிற்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் ஜெயிச்ச மாதிரி தான். துரோகங்கள் சூழ்ச்சிகள் தாண்டி இன்னைக்கு தேமுதிக நிக்குதுன்னா அது பீனிக்ஸ் பறவை கேப்டன் கருடர் தான் நம்ம ஆசிரியர்கள் நிச்சயம் ஆசிரியப்பார். அதனால வரும் போற காலம் தேமுதிக காலம். தொண்டர்கள் நீங்க ஸ்டெடியா தெளிவா இருங்க. நாங்க எல்லா நியூஸும் எதுவுமே பார்த்து பயப்படாதீங்க. அன்னி ஒரு சொல், அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு வேலை பாருங்க. கண்டிப்பாக நல்ல பொற்காலமா இருக்கும் என்று கூறி வரவேற்பு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் சிறப்பாக வேலை பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய அணி எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி சங்கரன், ராஜேந்திரநாதன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம எல்லாம் கட்டி காத்து வருகின்ற நம்முடைய காவல் தெய்வம் புரட்சி அண்ணியார் இதோ நம் மத்தியிலே உரையாற்றுகிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியிலே மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றன உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை பயணத்திலே இங்கு மாபெரும் ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் பழனி சங்கர் அவர்களுக்கும் அவைத்தலைவர் சங்கரலிங்கம், சந்திர சுப்பிரமணி, மாதவன் பிரின்ஸ், திருமலை செல்வம், ராஜேந்திரன் தாசன், ஐயாத்துறை, ஆனந்த் அருணா, அதே மாதிரி மாரி செல்வம், செல்வகுமார், சின்ன தங்கம், சரவணன் மற்றும் நமது அன்பு சகோதரர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் பலமுறை போட்டியிட்ட நம்மளுடைய ராஜேந்திரநாத் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடன் இந்த வேன்ல நிற்கிற மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், அதே போல தொகுதி பொறுப்பாளர்கள், என் கண் முன்னாடி இங்கு கூடியிருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகி உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க, காது வலிக்கும். லேடிஸ்லாம் கொஞ்சம் தூரம் வந்துருங்க, காது வலிக்குது உங்களுக்கு. இப்படி வாங்க, ஏன்னா அந்த பக்கத்துல நின்னீங்கன்னா காது வலி. கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, நீங்க க்ளோஸா இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரியா? ஓகே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆலங்குளத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுவும் இது போன்ற ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திச்சதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க விஜய் பிரபாகர் பேசினாரு, மாவட்ட செயலாளர் ராஜேந்திரநாத் எல்லாரும் பேசினாங்க. நான் இங்க தென்காசிக்கு எத்தனையோ முறை நான் வந்திருக்கிறேன், கேப்டன் கூட வந்திருக்கேன், பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன், பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அத்தனைக்கும் நம்ம வந்திருக்கோம். கனிமவள கொள்ளை என்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாம் ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் வந்திருக்கோம். ஆனா இந்த முறை நாம் வந்தது தலைவரை இன்னைக்கு ரதம் யாத்திரை செய்து
மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உறுதியாக ஆலங்குளம் தொகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் நாம் வெற்றி பெற்றால் உறுதியாக நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு, ஏராளமாக இருக்கிறது. மக்கள் நீங்க எல்லாரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுல மிக முக்கியமான கோரிக்கையாக நீங்கள் எழுதி கொடுத்ததுதான் இங்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில தாலுகா மருத்துவமனை புதிதாக கட்டப்படும், மருத்துவர்கள் போதிய மருத்துவ வசதி செவிலியர்கள் இல்லாமல் இங்கு வாழ்கின்ற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்னா கூட பக்கத்தில் இருக்கிற டவுன் ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஆலங்குளம் இல்லை. ஏன்னா எதுக்கு இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நாம் கேட்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயம் நமது 2026 தேர்தலுக்கு பிறகு இங்கு இருக்கின்ற மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி நிச்சயம் மக்கள் பயன்பாட்டிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களோடு இணைந்து நிச்சயம் உங்களுக்காக உழைப்போம் என்பதை சொல்கிறேன். அதே மாதிரி இங்க சுற்றி உள்ள விவசாய மக்கள் காய்கறிகளை பதப்படுத்தக்கூடிய வகையில காய்கறி பதப்படுத்தும் நிலை வேணும் என்று நீண்ட நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வெஜிடபிள் கோல்ட் ஸ்டோரேஜ் அது வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அது நிறைவேறவில்லை. உறுதியாக இந்த தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிச்சயம் உங்களோடு இருந்து நாம் நிறைவேற்றுவோம். அதே மாதிரி இங்க தென்காசி முதல் ஆலங்குளம் வரை 4 வழி சாலை அதிகமாக வழிகள் திருத்தனால இங்க விபத்துகள் அதிகமாக நடக்கின்றது. இப்போ 4-வே ட்ராக்னா ஒரே மாதிரி போயிட்டே இருக்கணும். நடுவில் கேப் இருந்தா குறுக்கால முழுக்கால போறவங்க விபத்துக்குள்ளாராங்க. இது நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும். மக்கள் விபத்துக்குள் ஆகாமல் ஒரு சீரான சாலை வசதியை நிச்சயமாக ஆளுங்கட்சி அரசாங்கம் இதை கூர்ந்து கவனித்து உடனடியாக சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியாளர்களோடு இணைந்து மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ பீடி சுற்றும் தாய்மார்கள் தொடர்ந்து பீடி சுற்றி வருவதால் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. ஏன்னா பீடின்றது நம்ம ஹெல்த் நல்ல கிடையாது. அப்போ அதையே தொழிலாக பீடி செய்யும் நம் பெண்கள் அந்த உடல் பாதிப்புல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை. அதனால ஒரு நாளைக்கு அவங்க 600 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா அது மருத்துவ செலவுக்கே அவங்களுக்கு சரியா போகுது. அதனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் நிச்சயம் அந்த பீடி தொழிலை நடத்துகின்ற முதலாளிகளே அவங்களுக்கு வைத்து தரணும். அது இல்லாம கவர்மெண்ட் சார்பாகவும் அவங்களுக்கு உரிய அனைத்து சலுகைகளையும் செய்ய வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போவோம் உறுதியாக என்பதை தெரிவிக்கிற. இங்க கல் குவாரிகள் அதிகமா இருக்கு, கனிம வள குட்டைகள் அதிகமா இருக்கு. கேரளாவுக்கு தினந்தோறும் பெரிய பெரிய டாரஸ் லாரியில பல்வேறு விதமாக கடத்தல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய அளவுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அரசாங்கத்திற்கு அதை சுட்டிக்காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் இங்க ஆட்சியாளருக்கு நம்ம மனுவும் கொடுத்தோம். ஆனாலும் அது இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உறுதியாக நிச்சயம் தேமுதிக 2026 யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அந்த ஆட்சியாளர்களை சந்திச்சு கனிம வள கொள்ளையை தடுத்து மக்களுக்கு எதிர்காலத்திற்கு நிச்சயம் நல்லபடியாக வழி வகுக்க வேண்டும் என்பது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா குற்றாலம் இங்க இருப்பதிலேயே மிக மிக ஒரு சிறந்த விஷயம் குற்றாலம். நான் காலையில குற்றாலத்துல இருக்கின்ற குற்றாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு தான் இப்போ உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அந்த குற்றாலீஸ்வரர் கோவிலே ஒரு பழமை பாரம்பரியமான ஒரு கோயில். தல வரலாறு நான் பார்க்கும்போது பிரமித்து போய்விட்டேன்.
ஏன்னா சற்றேறக்குரிய 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க தென்காசியில இருக்கிற ஈஸ்வரர் டெம்பிளும் இப்போ மிக மிக பிரசித்தி பெற்றது. அது மாதிரி இங்க இருக்கின்ற கோவில்கள், அதே மாதிரி சர்ச், மாஸ், இதெல்லாமே அதிகம். தென்காசியில இஸ்லாமியர்கள் அதிகம். ஸோ எல்லாருமே நம்ம ஒண்ணுதான். தலைவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை எப்போதுமே நம்ம தலைவர் சொல்வார். இப்ப இவ்வளவு பேர் இருக்கோம், நாம விடுற மூச்சு காட்டுல ஏதாவது ஜாதி இருக்கா, ஏதாவது மதம் இருக்கா என்று கேட்டவர் தான் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு ஜாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யும் தலைவர்கள் மத்தியில் வித்தியாசமாக மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இறைவனாக மாறி இருக்கிறார். நான் சொல்லிட்டே இருக்கேன், கண்ணு முன்னாடி ஒரு லாரி ஃபுல்லா குவாரிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? நிலத்தடி நீர் என்ன இருக்கு? வருங்கால எதிர்காலம் நம்ம சன்னதிகளுக்கு என்னத்தை நம்ம விட்டுட்டு போக போகிறோம் என்ற கேள்வி நிச்சயம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வலி தருது. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி இன்னைக்கு அந்த குற்றாலத்துல போய் நம்ம பார்க்குறப்போ நீர்வீழ்ச்சியில இன்னைக்கு தண்ணியே இல்லை. அப்ப ஏன் நான் கேட்டேன், அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க செண்பகா தேவி அருவி அங்க இருக்கிறது, அங்க டேம் கட்டினாதான் எப்பொழுதுமே அந்த நீர்வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அதை நம்பி இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் நிச்சயம் கிடைக்கும். சுற்றுலாத்துறையும் நல்லபடியாக டெவலப் ஆகும். அந்த குற்றாலத்தை நம்பி வருபவர்கள் இங்க குளிக்கவும், அவங்க ஒரு கொஞ்ச நேரம் அவங்க இளைப்பாறவும் நல்லபடியா இருக்கும். ஆனா ஒரு சீசன்ல தான் தண்ணி வருது, நிறைய சீசன்ல தண்ணி வரல. எனவே நிச்சயமாக செண்பகா தேவி டேம் அங்கு உடனடியாக உருவாக்கப்பட்டு இந்த குற்றாலம் தென்காசியினுடைய பொக்கிஷம் அது எப்பொழுதுமே நீர் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் சுற்றுலாவை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கணும் என்பதை நிச்சயம் அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கார். நடிகராக ஆரம்பிச்சு தலைவராகி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் என் மக்களே 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 என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதர் தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறார் நம்ம கேப்டன். நம்மளுடைய கேப்டன் கோவிலில புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். நம் தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவரை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தெய்வமாக இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தம்பி சொன்ன மாதிரி கரை வெட்டி துண்டு போட்டு எல்லாருமே நீங்க கேப்டன் தான். நிச்சயமாக நீங்க எல்லாரும் கேப்டன் தான். மஞ்சசாரி கட்டின அத்தனை பெண்களும் லேடி கேப்டன் தான். ஏன்னா நீங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்க ஊர்ல எல்லாம் உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க கேப்டன் கேப்டன் தானே சொல்லுவாங்க. ஒரு டீ கடை போனாலும், பஸ் ஸ்டாண்ட் போனாலும், அப்படி ரோடு போனாலும், ஆமா அதுதான் கெத்து. நீங்க அந்த அப்படி வேட்டியை கட்டி அப்படி போனீங்கன்னா, வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன், எங்க ஊருக்கு போறீங்க கேப்டன் கேட்கிறாங்கல்ல. இது வேற எந்த கட்சி கேட்க முடியுமா? வாங்க கலைஞரே, வாங்க ஸ்டாலினே, வாங்க அண்ணாவே சொல்ல முடியுமா? வாங்க எம்ஜிஆரே, வாங்க ஜெயலலிதா அம்மா சொல்ல முடியுமா? அது ஒரே கட்சிக்கு தான் அந்த வரலாறு, அது ஒரே கட்சிக்கு தான் அந்த சரித்திரம். கேப்டன் ஒருவர் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொண்டர்கள் அனைவரும் கேப்டன் 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 தான் என்பதை உங்கள் கரவேட்டின் துண்டுமே இன்னைக்கு நிரூபிச்சு. அதனாலதான் சொல்றேன், இது பீனிக்ஸ் பறவை. இந்த தேமுதிக இதுக்கு அழிவே கிடையாது. கடைகோடியில ஒரு தொண்டர்கள் இருக்கும் வரை, ஒரு விசுவாசமான ஒரு தொண்டர்கள் இருக்கும் வரை தேமுதிகவை தொட்டு கூட யாராலும் பார்க்க முடியாது என்பதை உங்கள் அன்னியாக நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் இல்ல, எப்படிதான் இந்த மாநாடு நடக்க போது பார்ப்போம், கூட்டம் வராது என்று பேசினவங்க அத்தனை பேர் வாயையும் மூடிய என்னுடைய தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சொந்தமா வண்டி வச்சு, சொந்தமா சாப்பாடு கட்டிட்டு, நீங்களே சொந்தமா அந்த மாநாடை வெற்றி
மாநாடாக மாற்றிய பெருமை தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு மட்டுமே சேரும். அதனாலதான் சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அந்த வெற்றி உங்கள் வெற்றி, அந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை உங்கள் அண்ணியாக பெருமையோடு இந்த நேரத்தில் நான் பதிவு வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இப்ப கூட பழனி சங்கர் ஃபீல் பண்ணாரு, நீங்க ஒரு கட் அவுட் வச்சிருந்தோம் அன்னி சட்டசபையில நடந்து வர்ற மாதிரி, அதை வந்து யாரோ காவல்துறை சந்திரபோஸ சுபாஷ் சந்திரபோஸ் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அந்த பேருக்கு உங்களுடைய நடத்தைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க. கேப்டனுடைய வல்லரசு படத்தை கொஞ்சம் போய் வீட்டில் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அங்கேயே ஒருத்தர் நம்மளுடைய கலை இலக்கிய காவல்துறை உடையில தான் நிற்கிறார். நீங்க வீட்டுக்கு காவல்துறையினர் தான் நிற்கிறீங்க. காவல்துறைக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். ராணுவத்தில் எப்படி இருக்கிற ஒரு தாய்நாடு மேல பற்று கொண்டவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு எங்கு போனாலும் என்ன பார்த்து எல்லா காவல்துறையினர் ராணுவத்தினர் இன்னைக்கு பிளைட்ல நான் போகும்போது எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுவாங்க, மேடம் குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க, நன்றிங்க. நாங்கள் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு இந்த வேலையில இருக்கோம்னா எங்களுக்கு முன்மாதிரி ரோல் மாடல் கேப்டன் தான், கேப்டன் தான், கேப்டன் தான் என்று அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லுவாங்க. கேப்டன் வல்லரசு என்ன சொல்வார், நான் காந்தியாக இருப்பதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதும் நீங்கள் நடந்து கொள்வதில் இருக்கிறது சொன்னாரா இல்லையா தலைவர்? என்ன போயிடுச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரம் அந்த கட் அவுட்டை வச்சா என்ன போயிடுச்சு? என்ன போயிடுச்சு? என்ன பயம்? என்ன பயம்ன்ற? இன்னைக்கு எல்லா கட்சியும் தான் வைக்கிறாங்க, எல்லா கட்சியும் தான் பேனர் வைக்கிறாங்க, கொடி வைக்கிறாங்க, லைட் வைக்கிறாங்க. ஏன் தேமுதிக இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் வச்சா என்ன பயம்? ஏன் என்ன புரியல எங்களுக்கு? அந்த ஒரு பேனர் நீங்க கட்டி வச்சிட்டீங்கன்னா சட்டசபையில் உங்க அண்ணி நடக்காமையோ போவாங்க. கட்டாயம் கடவுள் அருளாலும் கேப்டன் அருளாலும் நடக்கும், நடக்கும், இது நடக்கும். அதனால சுபாஷ் சந்திர போஸின் பேர் வச்சுக்கிட்டு கேப்டன் கட்சிக்கிட்டு இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் கிட்டையும் கட்சி காட்டி உங்களுக்கு தான் இது வந்து தப்பான பேரா வரும் என்பதை உறுதியா சொல்றேன். உயர் அதிகாரிகளும் நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற தப்பு ஒட்டுமொத்த காவல்துறையை வந்து இன்னைக்கு பழிக்கக்கூடிய அளவுல இருக்கு. நிச்சயம் தேமுதிக வந்து மக்களுக்கான கட்சி, நியாயமான கட்சி, ராணுவ கட்டுப்பாடான கட்சி. அதனால எங்க கட்சி கிட்ட இந்த வீராப்பெல்லாம் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அதனால தப்பு இதை நீங்க இன்னைக்குல நிச்சயம் ஒரு நாள் உணர்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நிச்சயம் இதெல்லாம் நிலையில் மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல வந்துதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை சக்கரம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாற்றம் மட்டுமே நிலையானது. அதனால எல்லாமே நம்ம தான், யாரும் நினைக்காதீங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்ட போட்டா அடங்கிடுவ மனிதா என்று சொல்லி பாடல்கள் இருக்கு. கேப்டன் வந்து நியாயமானவர், மக்களுக்காக உழைத்தவர், தெய்வமாக இன்னைக்கு இருந்து அத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கட்சி. எனவே யார் தடுத்தாலும் சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமா? அப்படி கை வச்சு மூடிட்டு ஆதவனை மறைக்க முடியுமா? முடியாது. அதனால இவங்க ஒரு கட்டோட்டை கழட்டி வச்சிருந்ததுனால மட்டும் தேமுதிகவை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் நினைச்சா அந்த அழிவை யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தான் அது போய் சேருமே ஒழிய அது நமக்கு வந்து சேராது என்பதை மட்டும் உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால கவலைப்படாதீங்க. நீங்களே ஒரு ஐயப்ப பக்தர், உங்களுக்கே அது எல்லாமே தெரியும். எனவே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மட்டும் முன்னிலை. எனவே நம்ம வந்து எதை பண்ணணும்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கேப்டன் நமக்கு சொல்லி கொடுத்த வழியில நாம் அனைவரும் உண்மையாக உழைப்போம், வெற்றியை பெறுவோம். அந்த வெற்றி கனிகளை
நம் தலைவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரதமே ஒரு வரலாறு. தமிழக மக்கள் மட்டும் இல்ல, இலங்கை வாழ் தமிழர்களும் கேப்டனை விரும்பியதால தான் அன்பு பரிசாக கொடுக்கப்பட்டதான் இந்த ரதம். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரத யாத்திரை வந்து மக்களோட நீங்க பார்க்கக்கூடிய அளவு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால தலைவர் புகழ் இந்த யுகம் இருக்கும் வரை, இந்த வையகம் இருக்கும் வரை, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கேப்டன் ஏன் முதலமைச்சராக நம்மளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கா இல்லையா? நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, முதலமைச்சராக ஏதோ ஒரு பழி சொல், ஏதோ ஒரு வகையில ஊழல், ஏதோ ஒரு வழக்கோ ஊழலோ ஏதோ ஒரு கெட்ட பேர் நிச்சயம் வரும். அந்த மாதிரி புனிதரா வாழ்ந்துட்டாரு, நல்லவராகவே வாழ்ந்துட்டாரு. அந்த நல்ல பேரோடையே நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிதான் கடவுள் கூட்டு போய்க்காரன்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பழி சொல்லுக்கு ஆளாகாமல் அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் இருந்ததும் நல்ல பேரோட, அந்த நல்ல பேரோடையே தான் கடவுள் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சிருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், கேப்டன் அவர்கள் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்பதை சொல்றேன். என்ன முதலமைச்சர்னா ஒரு 5 வருஷம் இருக்கலாம், மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் இருக்கலாம். ஆனா இந்த யுகம் இருக்கும் வரை மக்கள் மனதில் நிரந்தர முதல்வராக, மக்கள் முதல்வராக, அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடிக்கும் ஒரு முதல்வராக நமது கேப்டனை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கார் என்பதுதான் உண்மை. நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் தலைவர் மறைச்சு. இப்ப இந்த 2 வருஷம் ஆக எனக்கே வந்து கேப்டனே இது என் அசிரீரி மாதிரி எனக்கு சொல்ற மாதிரி தோணுது. அதனால சொல்ற, தலைவர் அவர்கள் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. அதுவே ஒரு சரித்திரமா மாற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எனவே என்னை வரவேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படின்னு சொல்லி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நமது முரசு எட்டத்திற்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று சொல்லி வரவேற்க வந்த அனைவருக்கும் இருதரம் கூப்பி என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வருவோம். எப்பனா எலெக்ஷன் அப்ப மீண்டும் வருவோம். தொகுதி வாரியாக நல்ல கூட்டணியை அமைப்போம். நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். உறுதியாக உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரல் கொடுக்கக்கூடிய தலைமையாக, அன்புக்கு இலக்கணமாக இருக்கிற அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் என கேட்டு, வெற்றியின் வீராங்கனையாக, உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் மத்தியிலே நம் கழக பொதுச் செயலாளரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியவர்களே, தாய்மார்களே, 2026 தமிழக சட்டப்பேரவையிலே அந்நியருடைய குரல் ஒலிப்பத நீங்கள் வரவாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் வெற்றியை தேடித்தார்கள் என கேட்டு, அங்குள்ள கொண்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, மறந்து விடாதீர்கள். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 தாருங்கள் மக்களை என கேட்டு, அன்புள்ள கொண்ட அன்னையாக, நம் கழகத்தை வழிநடத்தக்கூடிய அன்னையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் வந்திருக்கிறார். நம் பொதுச் செயலாளரோடு இளைஞர்களின் எழுச்சி சக்தி விஜய பிரபாகரன் அவர்கள் மக்களாகிய உங்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, பெரியவர்களை, தாய்மார்களை, நல்லவர்கள் லட்சியம் வெற்றிட முரசுக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வண்டி ஓரம் பண்ணிடுச்சு முடியானே.
ஏண்ணா அப்படியே வேணா பின்னாடி அப்படியே பேசுவாண்ணா அப்படியா